டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் 29 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ் தயாரிப்பில் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற 29 படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, 2010 சேலத்திலிருந்து சென்னைக்கு வேலைக்காக வராரு கதாநாயகன். பேர் சத்யா. விவசாய படிப்பு முடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டரில் பணியாற்ற வேலைக்கு சேர்கிறார். தனக்கான அடையாளம் என்ன என்ற கேள்வி அவருக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க, ஒரு நாள் அவரது கம்பெனியில் வேலைக்கு சேரும் விஜி என்கிற விஜயலட்சுமியுடன் நட்பாகிறார் சத்யா. நாயகியான விஜய்க்கு கலெக்டராக வேண்டும் என்பதுதான் லட்சியம். ஆனால் நாயகனோ விஜயை காதலிப்பது மட்டுமே தனது வேலை என்று இருக்கிறார். சத்யா, விஜி இருவரும் காதலில் திளைக்க, உனக்கு என்ன லட்சியம் இருக்கிறது என்று சத்யாவிடம் கேட்கிறார் விஜி. அந்த கேள்வி வாக்குவாதமாக மாற, சின்ன பிரச்சனை காதல் ஆரம்பித்து முட்டல் மோதல் என பிரிய நேரிடுகிறது. அதுக்கப்புறம் இருவரும் தங்களது லட்சியத்தை நோக்கி தனியாக பயணிக்க, இறுதியில் இருவரும் சேர்ந்தார்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆனது என்பதே மீதி கதை. மேயாதமான், ஆடை போன்ற படங்களை எடுத்த இயக்குனர் ரத்னகுமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லோகேஷ் கனகராஜோடு இணைந்து சில படங்களில் பணியாற்றியவர். காக்கா கழுகு சண்டைக்கெல்லாம் காரணமானவர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2010 காலகட்டத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை காட்டிய இயக்குனர் இயற்கை சார்ந்த ஒரு பிரச்சனையும் பேசியிருக்காரு. பழைய பாணி திரைக்கதை. படம் நகர்வதில் முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. காதல் படமாக ஆரம்பித்து இரண்டாம் பாதியில் வேறொரு ட்ராக்கில் படம் செல்கிறது. காதல் படம் என நம்பி வந்தவர்களுக்கு ஏமாற்றமே. 29 என்கிற டைட்டில் ஹீரோவின் வயதை தான் குறிக்கிறது. அவரோட வயது 29. அதுக்காக 29 டைட்டில் வச்சுருக்காரு. இளைஞர்கள் பெரும்பாலும் 29 வயது வரை பெரிதாக பொறுப்பு இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமலும் காதல் தான் முக்கியம் என சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த வயதை கடந்து 30 வயதுக்கு செல்லும்போது தான் உலகமும் வாழ்க்கையும் புரியும் என்பதுதான் படத்தின் மையக்கரு. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. கண்டிப்பாக ஜென்சி ரசிகர்களுக்கு இந்த படம் கவருமா என்பது சந்தேகம்தான். 90s கிட்ஸுக்கு பிடிக்கும். காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டிய வாழ்க்கை உள்ளது என்றும், நமக்கான வாழ்க்கையை வாழும் பயணத்தை இளைஞர்களும் பெண்களும் அதை நோக்கி நகர வேண்டும் என்கிற கருத்து படத்தை காப்பாற்றுகிறது. பாராட்ட வேண்டியது. இந்த கதையை ஒன்லைனில் சொல்லணும்னா, கதாநாயகி IAS எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணி நம்ம லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிற கதாநாயகி. அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கதாநாயகன் வயசு 29 ஆகிட்டு எப்படியோ சென்னைக்கு படித்த படிப்புக்கு வேலை இல்லைனாலும் கிடைச்ச வேலையை ஒரு கம்பெனியில் பார்த்துக்கிட்டு இருக்கார் நாயகன். இது போதும், ஒரு அழகான கதாநாயகியும் கிடைச்சாச்சு. இனிமேல் என்ன வேணும்னு நினைக்கிற ஹீரோ. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும், தனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு திரிகிற கதாநாயகன். இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல் மலருது. இந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. காதல், காமெடி, கொஞ்சம் எமோஷனல்னு ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் ரத்னகுமார். செல்வராகவன் எடுத்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு கதை தான் இந்த படமும். ரத்னகுமார் இவர் ஸ்டைலில் எடுத்திருக்காரு. புதுசாக ஒன்றும் இல்லை. ஒரு சில வசனங்கள் நச்சுன்னு அந்தந்த இடத்துல செமையாக செட் ஆகியிருக்கு. என்னதான் உருகி காதலித்தாலும் கடைசியில் காமத்தில் தானே முடியும் என்கிற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருந்தாலும் காட்சி மொழியில் அதை நாகரிகமாக சொல்லியிருக்காரு இயக்குனர். காதல் பற்றியும் ஆண் பெண் பாலினம் மற்றும் யதார்த்தமான வாழ்க்கை பற்றி தன் கூர்மையான வசனங்கள் மூலம் சொல்லி கைத்தட்டல் பெறுகிறார் இயக்குனர். சான் ரோல்டனின் இசையில் பாடல்கள் கொண்டாட்டத்தையும் காதலின் வலியையும் கடத்தி விடுகிறது. காட்சிகளை ரசிக்க வைக்கும் விதத்தில் பின்னணி இசை உணர்வுபூர்வமாக பயணிக்கிறது. ரெட்ரோ படத்தில் வில்லனாக மிரட்டிய விது இதில் நாயகனாக
காதலனாகவும் நம்மை கவர்கிறார். கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக பண்ணியிருக்காரு நாயகன். எளிமையான தோற்றம், காதலி பிரிவால் ஏற்பட்ட மன வலியையும் தன் நடிப்பின் மூலம் யதார்த்தமாக வெளிப்படுத்தி நடிப்பில் முத்திரை பதிக்கிறார் நாயகன். நாயகி பிரீத்தி அஸ்ரானி தன் நடிப்பின் மூலம் பார்வையாளர்கள் மனதில் விஜயாக ஒட்டி கொள்கிறார். நாயகனின் நண்பனாக நடித்திருக்கும் அவினாஷ் காதல் தோல்வியில் புலம்புவது, அவ்வப்போது இறுக்கமான சூழல்களை விலக்கி பார்வையாளர்களை சிரிக்கவும் வைக்கிறார். மாஸ்டர் மகேந்திரன் இன்னும் கொஞ்சமே அவரை பயன்படுத்தி இருக்கலாம். நாயகனின் அம்மாவாக ஆதிரா பாண்டியலட்சுமி, நாயகியின் அம்மாவாக சிந்து சியாம் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்வு. மாதேஷ் மாணிக்கத்தின் ஒளிப்பதிவு கடற்கரையை அழகாக காட்டுகிறது. காதல் படமாக ஆரம்பித்து இரண்டாம் பாதியில் வேறொரு டிராக்கில் படம் செல்கிறது. பழைய பாணி திரைக்கதை நமது பொறுமையை சோதிக்குது. 2010 காலகட்டத்தை மாதேஷ் மாணிக்கத்தின் கேமரா கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. தமிழ்நாடு அரசியல் களம், அரசியல் ரிசல்ட்டு, விஜய் அரசியல் பஞ்சாயத்து என அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு 8ஆம் தேதி. இந்த அரசியல் பரபரப்பில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை பெறுமா என்பது பெரிய கேள்விக்குறி தான். நம்மூர் தியேட்டர்லேயே இந்த 29 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஒரு ஆவரேஜான படம் தான். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.